ரொம்ப நாள் காட்சி சூர்யா படத்துக்கு போய் இப்படி ஒரு கூட்டத்துல கத்தி. ஆக்சுவலி இதுவே பத்தல. ஓகே, ரொம்ப நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப், சரியான ஃபர்ஸ்ட் ஆஃப். என்னன்னா மேபி ஸ்கிரிப்டா பாக்கும்போது மேபி நல்லா இருந்திருக்கும். இந்த சொன்ன ஒரு ஃபுல் மீல் சாப்பிடுறோம். ஆமா, கடைசில அந்த பாயாசம் மட்டும் நல்லா இல்லனாலும் அந்த மீல் நல்லா இல்லன்னு தான சொல்லுவாங்க. சர்க்குக்குள்ள நடக்கிற ஃபைட்ல எனக்கு ஏதோ இந்த சாக்கர் படம் அந்த சவுலிங் சேலஞ்ச் அதெல்லாம் இந்த ஜம்ப் பண்ணி அடிப்பாங்களா அந்த மாதிரி ஃபீல். ஸோ வெல்கம் டு சினிமா கன்னிஸ் பாட்காஸ்ட். திஸ் இஸ் சினிமா கன்னிஸ் இன்டர்வல் முறுக்கு. அண்ட் இந்த பாட்காஸ்ட் இஸ் ஆல் அபவுட் ரெட்ரோ. ஸோ ரெட்ரோ, இப்போது பீயிங் அ டைஹார்ட் சூர்யா ஃபேன், எனக்கு ஃபஸ்ட் வந்து ரெட்ரோட ரிவ்யூ மாதிரி சொல்லிடுறோம் எப்படி இருந்துச்சு என்னென்னு. ஆமாம், வித்தவுட் ஸ்பாயிலர்ஸ். ஆமாம், வித்தவுட் ஸ்பாயிலர்ஸ். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes வந்து இட் வில் பி வித்தவுட் ஸ்பாயிலர்ஸ், ஜஸ்ட் அ ரிவ்யூ. ஸோ இந்த படம் பார்க்காம இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 10 minutes மட்டும் பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் வில் கோ டு த எண்ட் ஆஃப் ரிவ்யூ, ஒரு டிஸ்கஷன் சொல்லலாம். சரி, ஓகே விக்கி, எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆஸ் அ சூர்யா ஃபேனாக எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ ஒரு சூர்யா ஃபேனாக பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் வந்து செமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஃபஸ்ட் ஆஃப். ரொம்ப நாள் காட்சி சூர்யா படத்துக்கு போய் இப்படி ஒரு கூட்டத்தில் கத்தி. ஆமாண்ணா, ஒவ்வொரு சீனுக்கு கடைசியாக என்ஜாய் பண்ண சூர்யா பண்ண வாரணம் ரிலீஸ் என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் நிஜமாலே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஓப்பனிங்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இது இருந்துச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, சூர்யா படத்துக்கு எவ்வளோ நாள் ஆச்சு இந்த க்ரௌடு, இத்தனை கைத்தட்டல். நேத்து வரைக்குமே பெருசா ஹைப் இல்ல, பட் எனக்கு தியேட்டர் வரும்போது லைக் நிறைய ஆடியன்ஸ் இல்ல. ஆக்சுவலா புக்கிங்ஸ் சரி, ராம்பேஜ் புக்கிங்ஸ் தான். ஏன்னா இப்போ கடைசியா கங்குவா வந்து அப்படி ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் சூர்யா எனக்கு நேத்து நைட் வரைக்கும் பயம் இருந்துச்சு, நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டா கூட போதும், மற்றவங்களுக்கு என்ன அப்படின்ட்டு. ரொம்ப நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப், சரியான ஃபர்ஸ்ட் ஆஃப். சொல்ல போனால் ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து. ரொம்ப நல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப், எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும்தான் ஒரு சொதப்பல். அந்த கர்ஸ் சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹாஃப் சிண்ட்ரோம் அது இன்னுமே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. எதுலாம் சொதப்பல் லைக் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? ஓகே, எங்களுக்கு என்ன தோணுச்சு, சரி ஓகே சரி உன மாதிரி எல்லாரும் நினச்சிட்டாங்கன்னா படம் ஹிட்டு தான், ஷோர் ஷார்ட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓடிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஜென்ரலாக இதில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா வந்து ஒரு சரியான ஆக்ஷன் பீக் படம் சொல்ல போனால். ஏன்னா சூர்யாவுக்கு வந்து இந்த ஆக்ஷன் தான் சூர்யாங்கிற மாதிரி ஒரு ஜோன் இருந்துச்சு. இப்போ சிங்கம் டு வேலு இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக. ஆமாம், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா ஆக்ஷன் பண்ணி. இப்போ கங்குவால என்னதான் வார் சீக்வன்ஸ் எல்லாம் இருந்தாலும் ரெட்ரோ இஸ் கம்பேக் ஆஃப் ஆக்ஷன். சூர்யா வந்து திருப்பி கம்பேக்னு இந்த படம் தான் சொல்லலாம். சரி, மனுஷன் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னா என்னன்னு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. லைக் அந்த இரும்பு கை அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்சஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு சூப்பரா ஒர்க் அந்த இன்ட்ரோ சீன் அந்த சில்லவுட்லயே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நேர்ல காமிக்கிறது. கனிமாவோட இன்ட்ரோ, கனிமா சாங் ஆகட்டும். அண்ட் கனிமா பத்தி சொல்லணும்னா அந்த 15 minute சீக்வன்ஸ் சூப்பரா எடுத்துருந்தாங்க. இல்லை அதுதான் ஆல்ரெடி ரிவீல் ஆயிடுச்சு, அதனால பிரச்சனை இல்லை. அது சூர்யாவே சொல்லிட்டாரு. அதில் அது 15 minutes ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ வீரதீர சூர்நிலை நம்ம ஒரு சிங்கிள் ஷாட் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இது எனக்கு இதுவும் இன்னும் ஒரு நல்ல பர்ஃபெக்ட்லி ஸ்டேஜ்டு சிங்கிள் ஷாட்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு போயிட்டு இருக்கும், நடுவில் ஒரு ட்ராமா நடக்கும், திருப்பியும் அந்த பாட்டு முடிச்சுட்டு அவங்க அப்படியே போய் ஒரு அந்த மூட் சேஞ்ச் ஆகாமே அவ்வளோ நேரம் அந்த கேமரா கூட போகும். சூர்யா போவார், அப்படியே போயிட்டே இருக்கும், மூமெண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து எல்லாம் பேசிட்டு திருப்பி வந்து பாட்டு கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி ஒரு 15 minutes வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் மெயினாக சொல்ல வேண்டியது வந்து ஜோஜு ஜார்ஜ் வந்து சூப்பராக நடிச்சிருந்தார். அவர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இந்த ஜெகமேதந்திரம் படத்தில் தான் அவர் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அவரை. அப்படியா? அவர் மலையாளத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர். இப்போ பனின்னு சொல்லிட்டு அவரோட படம் டைரக்ட் பண்ணியிருந்தார், அவர் நடிச்சிருந்தார். அந்த படம் டெபியூ டைரக்டரா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஒரு தமிழில் வந்து கம்மியான படங்கள் ஜெகமேதந்திரமுக்கு அப்புறம் இதான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நடுவில் வருது இப்போ இதில் இருக்காரு, தக் லைஃப்ல இருக்காரு. தக் லைஃப்ல நடுவில் இது வந்துருந்துச்சு, அந்த ஒரு அமேசான் ஆந்தாலஜியில் புது காலையில் ஒரு ஒரு இதில் வந்திருப்பாரு. அது பெருசாக நடிக்கல, அந்த படமாக பண்ணல. ஜெகமேதந்திரத்துக்கு அப்புறம் இதில் தான் பண்ணுறாரு. ஸோ அது நல்லா பண்ணியிருந்தார் அவர், செமையான ரோல். அண்ட் பூஜா ஹெக்டே நான் இது வரைக்கும் பார்த்த படத்துல வந்து நடிக்கிறேன் அப்படி இல்ல, நான் கேமரா ரோலா இருக்கும், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் போட்டு வந்து நடிமா அப்படின்னு போயிட்டு இருந்தாங்களா. இதுல ஃபுல்லா சாரி தான்,
ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆமா ரொம்ப நல்லா ஆக்சுவலா நடிச்சிருக்காங்க. யூசுவலாவே ஏதாச்சும் ஒரு ஆமா அவங்க தான் பண்ணிருக்காங்க. சோ யூசுவலா தெலுங்கு படமா இருந்தாலும் சரி தமிழ் படமா இருந்தாலும் சரி ஓகேங்க ஒரு டான்ஸ் போடுங்க ஒரு கிளாமரஸா ஒரு ரோல் பண்ணுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுல அது அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டா வந்து இது டிஃபரெண்டா இருந்துச்சு. டப்பிங் நல்லா இருந்துச்சு. 2 மணி நேரத்துல மட்டும் அவங்க தமிழ் தெரியாதுங்கிறது ஆனா இது ரொம்ப கம்மி செட் ஆச்சுல. அவங்க வடநாட்டுல இருந்து வந்தனால அந்த இதுக்கு செட் ஆச்சு. அப்படியே செட் ஆயிடுச்சு. கன்னடிகா அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. கன்னடா தான் பேசுவாங்க ஸ்டார்டிங்ல. நல்லா இருந்துச்சு. அது கன்னடிகா வார்த்தையா? தம்மம் கன்னடா வார்த்தைன்னு நினைக்கிறேன். தமிழ் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அது என்னன்னு தெரியல. அதெல்லாம் தெரியல. ஆனா அது கன்னடா தான் பேசுனாங்க. ஆமா. சோ நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் இந்த கொஞ்சம் ஃப்ளாஸை தவிர மற்ற எல்லாத்தையும் உங்களால் சகிச்சுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெட்ரோ போய் பார்க்கலாம். ரெட்ரோ இஸ் அ பிளாஸ்ட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுட முடியும் அப்படின்னா ரெட்ரோ வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபில்மாக இருக்கலாம். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜோட டச் வந்து இதில் ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த படத்தில் அவுட் ஆஃப் 5 எவ்வளோன்னா ஐ வுட் ரேட் 3. நீ சரி கொஞ்சம் கிரேஸ் மார்க் போட்டு 3.5. நான் 4 கொடுப்பேன். 4 விட்டா சூர்யா 6 கொடுப்பான் 5க்கு. ஸோ அதான் ரெட்ரோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபேண்டாஸ்டிக் வாட்சபிள், ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபாலோட் பை அ ஸ்லைட்லி மெஸ்ட் அப் செகண்ட் ஹாஃப். நார்மலாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். எந்த ஒரு அருவருப்பான எதுவும் இல்லாமல் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. லாஸ்ட்டாக அந்த இது மட்டும் நினச்சாதான் அதை தனியாக லைட்டாக தவிர்த்துட்டேன். ஆமாம் தவிர்த்துட்டேன்னா நல்ல படம் தான். ஸோ இதுதான் வந்து எங்களோட ரிவ்யூ ஃபார் ரெட்ரோ. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் திஸ் இஸ் அ பிளாஸ்ட் ஃபார் யூ. சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு செம ட்ரீட் இந்த படம். அண்ட் ஓகே, ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் இது வந்து எங்களோட ரிவ்யூ. ஸோ இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கெட்டிங் இன் டு இன்டெப்த் பாட்காஸ்ட். ஸோ இதில் வந்து ஸ்பாய்லர்ஸோட தான் இருக்க போகுது. அதனால் படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் இதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வில் மூவ் இன் டு ஸ்பாய்லர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து சூர்யா வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரோல் பண்ணுறாரு. எனக்கு அந்த ஸ்டார்டிங்கே நல்லா இருந்தது. ஆமாம், இன்ட்ரோவே குழந்தை எடுக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அந்த கராத்தே கத்துக்குதா. இந்த ட்ரெயின் ஃபைட்டே நல்லா இருந்தது. சின்ன பையன் ட்ரெயின் ஃபைட் நிறைய செமையான எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. அது கரெக்டா ஒரு பஞ்ச் வச்சனே அனிமேஷன்ல அந்த சூர்யா காமிச்சாங்க. ஆமா அதுக்கே பயங்கர கிளாப். அதாவது தியேட்டர் ஃபுல்லா அந்த எரப்ஷன் இருந்துட்டே இருந்துச்சு. கிரவுட் எரப்ஷன். ஸ்டார்டிங் ஒரு 20-30 மினிட்ஸ் நிக்கவே இல்ல. அந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஆடியன்ஸ் பயங்கர பம்ப்டா ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து ஒரு சூர்யா படத்துக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நிஜமா. எனக்கு அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த படம். அது அடிச்சு வெளியே அடிச்சோடனே ஜோஜோ சொல்லுவார்ல, மகனேன்னு சொல்லுவார்ல, அந்த சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவன் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பாண்ட் இருக்குன்னு பார்த்தா அது ஒரு மாதிரி வேணும் வேண்டாம் அந்த ஆக்சுவலா அது நல்லா இருந்துச்சு. அது ஒரே மாதிரி இருந்தா கூட கொஞ்சம் டிபிக்கலா இருந்திருக்கும். நான் அந்த வைஃப் கிட்ட அவங்க சொன்னாங்களே வளர்ப்பாரு அப்ப கூட பாண்ட் இருந்துச்சு தான் நினைச்சேன். புரியல அது என்ன சொல்ல. அவருக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல. சரி நம்மளுக்காக ஒருத்தன் ஃபைட் பண்றான், இது கொஞ்சம் வர்த்தியா இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்சிரும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்சிருக்கும். அது திருப்பி அது எங்க அந்த சண்டை வரும், ஏன் கொல்ற அளவுக்கு அவ்வளோ வெறி சண்டை அவ்வளோ போயிருச்சா, எப்படி அவ்வளோ ஷிஃப்ட் கேரக்டர் பிடிக்குமா பிடிக்காதா இல்லை என்ன சொல்றாரு அது அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாவே வச்சிட்டாங்க. எனக்கு அது ஒன்றும் பெரிய ஒரு ஃப்ளாவா தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. அது இன்னி கொஞ்சம் கிளியரா சொல்லியிருக்கலாம். ஓகே, அது கூட ஒரு ரெண்டாவது. ஸோ ஒரு சரியான ஃபர்ஸ்ட் ஆஃப். சூர்யாவுக்கு சிரிக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேரக்டர் அதுதான். அந்த கேரக்டர்ல இருந்து குழந்தையிலேருந்து சிரிக்க தெரியாது அப்படின்னு கதை போகுது. அது நம்புற மாதிரி கரெக்டா சிங்க் ஆகி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த இன்டர்வல் பிளாக் சரியான இன்டர்வல் பிளாக். அந்த லவ் லாஃப்டர் வார். இன்னொன்று அந்த கனிமா பாட்டுல கடைசியில எல்லாம் வெட்டிவினாங்கண்ணா. கடைசியில முடிக்கிறப்ப அந்த பொம்மையை காமிச்சு முடிப்பாங்கல்ல, எல்லாருமே சோகத்துல இருக்காங்க, ஏதோ நியூட்ரலா இருக்காங்க, அந்த பொம்மை மட்டும் சிரிச்சுட்டு இருக்கமே காமிச்சு முடிச்சுருவாங்க. அந்த கன்னிமா பாட்டுமே சூப்பரா எடுத்துதாங்க. அது என்ன கஷ்டம்னா கொரியோகிராஃபி இருக்கு, அது கூட ஒரு சூர்யா போய் நடிச்சுட்டு வரணும், திரும்ப டான்ஸ் ஆடுறாரு, திரும்ப போறாரா. அது என்ன கடுப்புனா நீ சாங் பிளானா செட்ல இருந்து ஆன் தான் பண்ணுவாங்க. அந்த சாங் வந்து ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விடுவாங்க. அவங்க கரெக்டாக டைமிங் வச்சிருக்கணும். அவங்க போயிட்டு வர வரைக்குமே அவங்க அதை ஆஃப் பண்ணியிருப்பாங்களா இல்லைன்னா டைம் கால்குலேட் பண்ணிட்டு சும்மா ஓட்ட விட்டுருப்பாங்களான்னு தெரியல. டைமிங் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் எங்கள் திரும்பி வரும்போது திரும்பி அவங்க சிங்கில் டான்ஸ் ஆடணும், இவரும் சிங்கில் ஜாயின் பண்ணணும். அவ்வளோ அது ரொம்ப தலைவலியாக இருந்தது. தலைவலியான வேலை அது. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே சூர்யா சிரிக்கவே மாட்டாங்க. அதுதான் கனிமா பாட்டு அப்படி ஒரு அட்ரலைன் பம்ப்டாக ஒரு சாங். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி இதாகவே டைட்டாக இருக்கும்.
ஸோ கஷ்டம் அப்படி நடிக்கிறது. ஏன்னா ஒரு இதில் ஃபுல் இதில் நீங்கள் சிரிக்கவே கூடாது சார், நீங்கள் முறைச்சிட்டே இருக்கீங்க, படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் நீங்கள் முறைச்சிட்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிறதுலாம் அது செம்மையா ஒர்க் அவுட். இன்னொன்று அங்கே இருக்காங்களா ஆடலாம், கனிமா பாட்டுக்கு ஆடலான்னு போய் முன்னாடி நின்னுட்டாங்க. நடுவில் சீனை கொண்டாங்க அப்படின்னு திரும்ப வந்துட்டு திரும்ப ஆட போயிட்டாங்க. அந்த சீக்வென்ஸ் அந்த கரெக்டா அந்த செகண்ட் டைம் சானா கூட ஆடுவார்ல, சானா கூட குத்து போட்டு டப்புன்னு அந்த நார்மல் இது டக்குன்னு கோவத்துல திரும்பி போனோம். அது சூப்பரா இருந்தது. அது இல்லாம கிளம்பி போகும்போது திருப்பி சந்தோஷ் நாராயணன் கூப்பிடுவார்ல, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அது எல்லாமே சிங்கிள் ஷாட். அதெல்லாம் முடிச்சிட்டு ஜோஜு உள்ள வந்து அந்த கையை ஆக்ஷன் சீன் மேல கையை வெட்டுற சீன் வரைக்கும் சிங்கிள் ஷாட். ஸோ அது சரியா இருந்துச்சு. ஏன்னா இப்போ வீரதீர சூரன்ல வந்து நான் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா எவ்வளவு கஷ்டம், இது அதை விட கஷ்டம். ஏன்னா அதுலயாச்சும் ஒரு சீரியஸான சீக்வன்ஸ் மட்டும் தான். அதை விட இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து சும்மா ஒரு சீரியஸா நடந்துகிட்டே இருக்குமா, இதுல இருந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஜாலியா இருக்கு, ஒரு டிஃபரண்ட் எமோஷன்ஸ் வந்து ஒரே இதுல அவர் மைண்ட் பின்னாடி ஏதோ நடக்க போகுதுன்ட்டு அந்த ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும், பின்னாடி நடந்துட்டே இருக்கும். அப்புறம் ஜோஜோ வந்து இதா வருவாரு. அது வரைக்கும் அது இல்லாம நீ பாத்தீங்கன்னா மேல சூர்யா அடிச்சிட்டு இருப்பாரு, அப்படியே அங்க இருந்து ஜோஜோ இறங்கி வந்துரும். அப்ப நினைச்சு பாரு, சூர்யா அங்க டைமிங் கொடுத்துருப்பாங்க, ஓடி வந்துருங்க அப்படின்னு. கரெக்டா வெட்ட போகும்போது கையை தந்து தடுக்கும். அப்போ அது யோசிச்சு பாரு என்ன டைமிங் வேணும் அது எடுக்கிறதுக்கு. நாங்க ஃபைட் முடிச்சு 4 பேர் புடிச்சிட்டு இருக்காங்க, விட்டுட்டு சூர்யா ஓடி வந்து அங்க நின்று இருக்கணும். சொல்ல போனா ஆக்சுவலா அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அவ சூர்யா அந்த கேமரா கட் ஆனோடனே அவர் நடந்து கூட வந்துருக்கலாம், அவ்வளவு டைம் இருக்கும். கேமரா மேல போய் அவர் நடந்து வந்து கத்தி பின்னாடி இருந்தாலும் சொல்றேன், அங்க மேல இருந்து சுத்தி இறங்கி வந்து எப்படின்னா ஸ்டெப்ஸ் ஏறி தானே மேல போவாங்க, இறங்கி வந்து அங்க நிக்கணும்ல டைமிங். அது எல்லாமே சிங்க்டா இருந்தது. எவ்வளவு டேக் போயிருப்பாங்கன்னு தெரியல, ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஆமா 15 மினிட்ஸ் நிஜமா அது ரொம்ப பெருசு. சொல்ல போனா 15 மினிட்ஸ் சிங்கிள் டேக் அது ஒரு சேலஞ்சா தான் எடுத்துருக்காங்க. பாட்டு நடுவுல சீக்வென்ஸ் முடிஞ்சது, திரும்ப பாட்டு, திரும்ப ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ். ரொம்ப சேலஞ்சான ஒரு இதுதான். அது சூப்பரா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்தது, அதுக்கப்புறம் வந்து மெயினா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் விட்டு அவர் வெளியவே எங்கேயுமே போயிருக்க மாட்டார். பர்ஃபெக்டா அப்படியே டெய்லர் மேட இருக்கும் அந்த கேரக்டர்ல. கடைசி வரைக்குமே அந்த இன்டர்வல் வரைக்குமே கரெக்டா இருந்தது. அந்த ஜெயராமோட கேரக்டர் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சீக்வென்ஸ் அந்த சிரிக்க ட்ரை பண்ணுவார் தெரியுமா மிரர் கிட்ட வந்து, அது ஜோக்கர் மாதிரி அது சூப்பரான சீக்வென்ஸ். ஆமா நல்லா இருந்துச்சு. கத்தி கத்தி நானும் சொல்லணும்னு நினைச்சேன் அந்த சீன். அப்படி இன்னும் அவர் காமெடி பண்ண ட்ரை பண்ணுவார்ல நான் ஒரு ஸ்டேஜ்ல, அந்த சீனை பிடிச்சிருந்துச்சு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அவர் அந்த மாறுறாரு அப்படிங்கிறப்போ அந்த பூஜா கிட்டேக்காக விட்டுட்டு வர்றாருங்கிற அந்த இது வந்து ஒரு செமையான இது. அது அப்படியே மனுஷன் கெத்த பண்ணிருப்பாரு. அந்த அந்த லைட்டா அந்த இன்டர்வல்ல அப்படியே மெதுவா அப்படியே காமிப்பாரு. அந்த சூர்யா சீக்வென்ஸ் சொல்லி அந்த பைக்ல உட்கார்றப்ப அந்த சீன் அவர் சின்ன வந்து இதுல படுறப்ப அப்படியே சிரிப்பாரு. ஆமா அது அப்படியே லைட்டா காமிப்பாங்க. ஃபர்ஸ்ட் லைட்டா அவரோட கொஞ்சம் அப்புறம் தான் கிராஜுவலா இருந்துச்சு. அது நேச்சுரலா அந்த ஃபர்ஸ்ட் டைம் இப்ப எப்படி சிரிப்பான் லைக் அது ரொம்ப ரொம்ப ரியலா இருந்தது. ரொம்ப ரியலா இருந்துச்சு, ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது இது வரைக்கும் நம்ம எந்த படத்துலயும் இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் பார்க்கல. அது இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படத்துல இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ்ங்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அது ஆனா சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வரைக்குமே அது வரைக்கும் சூப்பரா எடுத்துருக்காங்க. ஃபுல் படம் பீக்ல போயிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்தேன். வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்றது, 2-3 சீக்வென்ஸ் புதுசா இருந்துச்சு. கதை பழைய கதை தான், ரொம்ப பழைய கதை தான் அது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க ஹேண்டில் பண்ண விதமே ஸ்டார்டிங்ல இருந்து அவர் கேரக்டர் டிராவல் பண்ற இடம்லாம் சூப்பரா இருந்தது. அது இங்க அங்க அந்தமான் போனதுக்கு அப்புறம் அந்த எல்லோ ஜாக்கெட் போட்டு ஒரு பைக் அதெல்லாம் மான்கரி பிரியாணி இது வரைக்குமே மான்கரி பிரியாணில செமையான சீக்வென்ஸ். அது ஃபைட் சூப்பரா இருந்தது. ஏதோ இன்ச் எல்லாம் கணக்கு எடுத்துட்டு அது ஒன் இன்ச் பஞ்ச் சொல்லிட்டு ப்ரூஸ் லீ பஞ்ச் அது எல்லாமே நல்ல ஒரு ரெஃபரன்சஸ் சூப்பரா இருந்தது. அது ஆக்ஷன். இந்த படம் வந்து முழுக்க ரத்தம் தெறிக்க ஆக்ஷன் படம். அது வேணா ஷுவரா சொல்லலாம். எனக்கு அந்த சீக்வென்ஸ் ஃபைட் சீக்வென்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சமையல் செய்யறது 2 இதை எடுத்து ஃபைட் பண்ணுவாங்க. அது ஒரு மியூசிக், அதுல ஒரு மியூசிக் போட்டாங்க. ஆமா அதை எடுத்து டங் டட டங் டங் அந்த பீட் செமையா போட்டுருந்தாங்க. கனிமா பீச் அந்த மாதிரி ஒரு அந்த சானா பீட் ஒன்னு போட்டு அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எனக்கு அந்த கரண்டே பார்த்தோம்னா சூரியல் ஞாபகம் தான் வந்துச்சு. அதான் ஜெகமீர் நிறைய காமெடி அதுக்கு நல்லா ஒர்க் பண்ணி சின்ன காமெடியா டக்குன்னு ஸ்ட்ரைக் மாதிரி அவர் வந்து அந்த ராபிட் எடுத்துட்டு வரல, ராபிட் எடுத்து வந்து இங்க பாரு ஒண்ணு வந்து அது
அதுக்கப்புறம் அந்த ஜோதி ஜாத்திக்கிட்ட ஜோசிகார வருவார்ல, பையனுக்கு பிறந்த நாள், அதெல்லாம் வந்து அல்டிமேட்டா. அதாவது கேரக்டர் சிரிக்க மாட்டாங்க, ஆனா நமக்கு அது செமையா சிரிப்பு. டார்க் காமெடி மாதிரி பண்ணிருப்பாங்க. சீரியஸ் இதுல நம்மளுக்கு நெல்சனோட காமெடி அப்படி அந்த மாதிரி ஒரு சிமிலர் ஜானர்ல ஜெயராமோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்லிப் டாக்டரா லாஃப்டர் தெரபிஸ்டா வர ஜெயராமோட கேரக்டர் வந்து சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஆக்சுவலா அவருக்கு அது நல்லா பண்ணியிருந்தாரு, சொல்ல போனா நல்ல ரோல் அவருக்கு. அந்த வந்த டாக்டரா வராரு, அதுக்கு அது லாஜிக்கும் நல்லா இருந்துச்சு. ஏன் வந்து சூர்யா இவரை கூப்பிட்டு வராங்க ஜெயில வந்துட்டு இரிட்டேட் பண்ணதுக்காக தான். அதெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் பர்சனலாக ரொம்ப பிடிச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது, செகண்ட் ஹாஃப்ல வந்து என்னென்னமோ பண்ணிட்டாங்க. சொல்ல போனா என்ன நடந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. அந்த நாசர் கேரக்டர் எவ்வளோ ஒரு கொடூரமான கேரக்டர் எல்லாமே சொல்றாங்க. இப்போ பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் அப்படிங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட கொண்டு போக ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே வில்லனை பார்த்தா எனக்கு என்ன வரல, பயம் வரல, கோவம் வரல, ஒன்றும் இல்லை. அவருக்கு ஜோக்கர் மாதிரி சுத்திட்டு இருந்தாங்க. ஆமா, அவன் அந்த ரோப் ஒன்று போட்டுட்டு அந்த கேரக்டரைசேஷன் நல்லா இருந்துச்சு, லுக் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா இருந்தாலுமே ஒரு கிரிப் இல்ல. என்னன்னா சில படத்துல ஒரு கேரக்டரை பார்த்தால இவ்வளவு கொடூரமா செய்யறோம்னா எரிச்சலாம், நம்மளே உள்ள போது அடிச்சலாமா. சிறுத்தை இல்ல, அந்த பாபுஜியோட பையன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அது எப்படி நமக்கு சுருன்னு டபுள் எக்ஸ்லயே அந்த போலீஸ்காரன் கேரக்டர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் வரணும்ல. அது வந்து இந்த கேரக்டர் ஒரு படம் ரீசெண்டா ஒரு படம் பார்த்தா அதுல இப்படிதான் ஒரு ஃபீமேல் கேரக்டர் அது ஒரு ரொம்ப எரிச்சல் பண்ணிருக்கும். இதுன்னு மறந்துட்டேன். ஃபீமேல்னாலே எரிச்சல். சார் இது பர்சனல் பாட்காஸ்ட் இல்ல. சோ அந்த மாதிரி அந்த கேரக்டர் பார்த்தா என்ன ஆகும்னா, ஹீரோ கடைசில அடிச்சானா ஆடியன்ஸ்ல கை தட்டணும். அவனை பார்த்து எனக்கு ஜாலியா இருக்காம, அவன் வாட்டுக்கு சார் அவர் நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. அதனாலதான் நம்ம காதி சுப்ராஜ் மனசு வந்து சரி விட்டுருக்குப்பா, அதான் கிளைமேக்ஸ்ல விட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல. அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு டபுள் எக்ஸ்ல ஒரு கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ஆமா எனக்கு இதுல ஆக்சுவலா டபுள் எக்ஸ் மாதிரி வச்சற கூட நான் பயந்துட்டு இருந்தேன். எங்க டபுள் எக்ஸ் மாதிரி எல்லாம் எனக்கு இருந்துச்சு. கேப்டன் மில்லர்மே கடைசில சூர்யாவை தான் கடவுள்னு காமிச்சிராங்கன்னு பயந்துட்டு இருந்தேன். அதுக்கு வந்தாங்க டக்குனு அது ஒன்றும் பயந்துட்டு சரி வேணாம் சரி நீ போட பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க போல. அது என்னமோ எனக்கு புரியல. நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஜெகதன டபுள் எக்ஸ்ல வந்து அதுவே பாத்தீங்கன்னா இனிஷியலா அவங்க அந்த காட்டுக்குள்ள லாரன்ஸ் கூப்பிட்டு போற சீக்வன்ஸ் இருக்கு, ஒரே மாதிரி தான், ஒரே கதை தான். ரெண்டுமே ஃப்ரீடம்க்கு ஏதோ அதுதான். ஒரு சேவியர் வராரு, அங்க இருக்க மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி போறாங்க. உள்ள வரது வந்து வேற ஏதோ விஷயத்துக்கு இருக்கும். அங்க படம் எடுக்கலாம்னு உள்ள போவாங்க. ஆமா ஆமா ஆமா. இதுல வந்து அதான் சிமிலரா ட்ரை பண்ணிருக்காங்க. அது எக்ஸாக்ட்டா அதுலயே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல அக்செப்ட் பண்ணிருப்போம். ஜெகதன டபுள் எக்ஸ் அது நமக்கு ஞாபகம் இருக்குன்னு. அது நம்ம இதுக்குடா சம்பந்தமே இல்லாம லாரன்ஸ் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அப்படியே ஒன் மாதிரியே இவனை வச்சு படம் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இதுக்குடா சம்பந்தம் கதையில எங்கேயோ வெளியே போதேடா சம்பந்தம் இல்லாம போதுன்னா அப்படியே அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அவர் காட்டுக்குள்ள இருந்தா வந்தாரு, காட்டுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கு, எல்லாமே அப்படியே கரெக்ட்டா சிங்க். இந்த கிளைமாக்ஸ் ரொம்ப ஒரு எமோஷனலா வச்சனால எல்லாம் மறந்துட்டு படம் சூப்பர்ன்ட்டாங்க. இதுக்கு அதே ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த இங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அது ஒன் பார்ட் முடியுது. அவர் வந்து வில்லனை நாசர் இறந்துடுறாரு. அந்த வேலை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் அப்படியே எண்டு கார்டு போட்டு கார்த்திக் சுப்ராஜ் படம் போட்டுதாங்கன்னா முடிஞ்சு அந்த வேலை வைக்கிறாரு. அதுதான் எண்டு. திரும்புறாரு, அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கட். கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷன் அது கூட வேண்டாம். திரும்பினோனே கார்த்திக் சுப்ராஜ் பெர்ஃபெக்ட் எமோஷனலா ஒரு சேவியர் வராரு, அந்த ஊர் மக்களை காப்பாத்துறாரு. அப்படியே ஒரு அதுதான் எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்னா அதுதான் எண்டா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சீக்வென்ஸ் நடந்துச்சு. அது வந்துட்டு என்ன சொல்றது, அது ஒரு மாதிரி செட் ஆகல, உட்காரலன்னு வச்சுக்கலாம். தேவையில்ல அதுக்கு. அதுதான் ஒரு மாதிரி எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதான் அந்த லாஃப்டர்ங்கறத வச்சிருந்தாங்க படத்துல. சோ அதை எம்பசிஸ் பண்றதுக்காக கடைசில ஸ்லேவ்ஸ்லாம் லாஃப் பண்ணும்போது அவங்க எல்லாம் பயந்து அதை எம்பசிஸ் பண்றதுக்காக வச்சாங்க. அது புரியுது. அது எங்க வச்சிருக்கணும்னா அந்த ஒன் முடியுதுல, அதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் எண்ட் மாதிரி இருந்தது. அங்கதான் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருக்க வேண்டியது. சோ அது புரியுது. அதுதான் அவங்களோட ஒரு நல்ல ஒரு மெசேஜா இருந்திருக்கும். அவங்க கரெக்ட்டா கன்வே பண்ணிருந்தா அது ஒரு சூப்பரான மெசேஜ் இருக்கும். அது ஏன் கன்வே ஆலனா ஆடியன்ஸ் ஃபுல்லாமே இங்கே படம் முடிஞ்சு திரும்ப எங்க படம் சம்பந்தமா ஓடுது மாதிரி இருந்துச்சு. அது நீ எங்க அது இம்பார்ட்டன்ட் பிளஸ் அது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கிளைமேக்ஸ்னு வச்சதுன்னா அது எல்லாமே இது கூட பிளெண்ட் பண்ணிருக்கணும். நினைச்சு பாரு, அந்த ஸ்லேவ்ஸும் இருக்காங்க, வில்லன் ஆசர் இருக்கா, அந்த வில்லனும் இருக்கான், சூர்யா இருக்காரு. மக்களுக்கெல்லாம் தெரியும் சூர்யா தான். அது வந்து எப்படின்னா இப்ப மக்களுக்கு எப்படின்னா அவர் அந்த வேல் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இவர் தான் காப்பாத்திருக்கானு அந்த மூமெண்ட்லயே மக்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கணும். ஒருத்தர் தனியா நின்றுருக்கான், ஒருத்தர் தனியா காப்பாத்துறான்னா அவருக்கே அவர் தான் ஹீஸ் த சேவியர், ஹீஸ் த ஒன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மக்கள் வந்து அந்த வில்லன் அடிச்சு தோக்கடிக்கும் போதும்
அவங்க அந்த அதை பார்த்து அந்த லார்டு சாகும் போது அவங்களுக்குலாம் அந்த ஸ்மைல் திரும்ப வந்திருக்கணும். ஸோ அது ஒரு அங்கேயே எல்லாம் முடிச்சிருக்கோம். ஜோஜோ வந்திருக்கிறது, அந்த வில்லன் அவங்க 2 பேருக்கு சேர்ந்துடுறாங்க. ஸோ சூர்யா ஃபேஸிங் தம் அண்ட் டிஃபிட்டிங் தம். அங்கதான் அதுதான் ஒரு அந்த ஒன் சாங் கூட எல்லாமே சொல்றேன். அதோட அப்படியே கன்க்ளூட் பண்ணிருந்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் blend பண்ணி அதை நீட்டா லேண்ட் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் ஆஃப் பீட்டா தான் இருந்துச்சு. இது வந்து சூர்யா வந்து அவங்க இதை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறதுக்காக சூர்யா அதுவே பாத்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கதையில அது ஒன்றுச்சா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா அந்த சீக்வன்ஸ் அந்த கடல் அந்த அளவு வரும் அந்த ப்ளூ கலர் அது வந்து மேக்கிங் சான்ஸே இல்ல. சரியான சீக்வன்ஸ் அது. சொல்ல போனா ஃப்ரேமிங்கே பாத்தீங்கன்னா அங்க 1 vs அந்த நிறைய பேர் ஓடி மாதிரி ஒரு அது அந்த கையில அந்த நங்கூரத்தை வச்சுட்டு ரெடி ஆகும்போது இன்னொரு கரெக்ட்டா ட்ரீமி சீக்வன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது அந்த ஃபைட்டுமே அந்த பயோலூமினன்ஸ் அந்த டைப்ல பயோலூமினன்ஸ் அதான் பேசிட்டே வந்தோம் வரும்போது என்ன பேர் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கடல்ல வச்சு எடுக்காம அந்த பயோலூமினன்ஸ் எஃபெக்ட் கொடுத்தாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் கம்மிங் அப்படி என்லைட்மென்ட் மாதிரி தான் அது எல்லாமே. ஏதோ ஒன்று நடக்க போகுது அந்த ஒரு அந்த மொமெண்ட்டுக்காக அது எல்லாமே அங்கே ஃபால்ஸ் இன் பிளேஸ்ங்கிற மாதிரி இருக்கும். அந்த கடலுக்குள்ள தூக்கி போட்டோடனே அந்த ஜெல்லி ஃபிஷ் மாதிரி ஒன்று டக்குனு அவங்க அம்மா வரும். அது மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸுமே அந்த சீனுக்கான அந்த இம்பாக்ட் வந்து செமையா கொடுத்துருந்தாங்க. ஆனா அதை கேரி ஆன் பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஒரு ரேஞ்சில் போச்சு. அதே ரேஞ்ச் செகண்ட் ஹாஃப்ல போயிருந்தோன்னா சூப்பராக இருந்திருக்கும். அது எங்கேயோ ஒரு அதுல இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ அந்த ஐலாண்ட்ல வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் தாண்டி ஓகே எல்லாம் ஓகே கஷ்டப்படுறாங்க எல்லாம் சரி. ஆனா அதை நம்ம காமிக்கவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வந்து தான் கஷ்டப்படுறதுக்காக நான் சொல்றது 2 பேரலா காமிச்சிருக்கணும். ஒரு ஓப்பனிங் ஷாட்ல அவங்க இந்த ஐலாண்ட்ல கஷ்டப்பட்டு இருக்காங்கங்கறத காமிச்சிருக்கணும். சம்பந்தப்படுத்திக்க வேண்டாம். பட் இருந்தாலுமே அந்த ஒரு இம்பாக்ட் வந்து பில்ட் பண்ணிட்டே இருந்துது. அது எங்க காமிச்சாலுமே அந்த இம்பாக்ட் இருந்திருக்கும். அந்த இம்பாக்ட் மிஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். இது முன்னாடியே காமிச்சிருந்தாலும் அந்த தாக்கம் இருந்திருக்கும்னு கேட்டா இல்ல. அது எங்க இடம் முக்கியம் இல்ல. அந்த இம்பாக்ட் வந்து மக்கள் ஓகே அவங்க வந்து சேவ் ஆகணும், அவங்க வந்து காப்பாற்றப்படணும், சூர்யா அவர் அந்த மக்கள் பேச நம்மளுக்கு கனெக்டே ஆகல மக்கள் கூட. அந்த கனெக்ஷன் எல்லாம் இது காமிக்கிறாங்க. விஷுவல்ஸ் இருக்கு அந்த குழந்தைங்களை கொல்றது. ஆனா அந்த இருந்தாலும் ஒரு கிரிப்பிங்கா இல்ல. எப்படின்னா அவங்க மக்களை பார்த்து பாவப்படணும், பாவமும் வரல. அவர் சூரிய காப்பாத்துறேன்னா காப்பாத்திட்டு என்ன அந்த மாதிரியான ஒரு இதுல வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் வரைக்கும் அவங்க அந்த சீக்கிரம் உட்காந்துருப்பாங்க அந்த லாஃப்டர் ஷோக்கு. அவ சொல்லுவாங்களே இப்ப நான் கூப்பிட்டு வந்திருக்கனாலதான் உட்காந்துட்டே இருக்காங்க அப்படின்னு. அவங்க ஃபேஸ்ல காமிக்கும் போது அது செமையா இருக்கும். என்ன சிரிக்க தெரியாத ஒரு கூட்டமோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. ஆனா த்ரூ அவுட் தி ஃபிலிம் அது கேரி ஆன் ஆகலங்கிறது தான் அதுல வத்தப்பா. அதுதான் பிகெஸ்ட். ஏன் அது மிஸ் ஆகுதுன்னு தெரியல. இப்போ எல்லா படத்துலயும் பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கதை அது கேரி ஆன் பண்றது சூப்பரா போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் அப்படியே ட்ராப் ஆகுது. அது ஏன் இவ்வளோ எல்லா படத்துலயும் கட்னி ஆகுறது? அது ஏன் அந்த விஷயம் அதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கதையாக இருக்காட்டிருக்கு. அதுதான் மேபி இப்படி ஒரு என்ன சொல்கிறது, இது கதை இது என் பண்ணுறதுக்கு என்னமோ ஏதாவது பண்ணிடலாங்கிற ஒரு ஜோனில் எடுக்கிறாங்களோ அப்படின்றது. ஏன்னா ஜிவிஎம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் தான் சொல்லுவார். அவன் செகண்ட் ஆஃப் வந்து அதுக்கப்புறம் எடுக்க தான் இது பண்ணுவான். இப்போ எல்லாரும் அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டு அந்த அவுட் வராதோ அப்படிங்கிற எல்லாத்துக்கும் செட் ஆகுது. 2 பேருக்கு இப்போ திருப்பி ஜிவிஎம்மே அது பண்ணாலுமே அவருக்கு செட் ஆகுமா பண்ணா பார்த்துக்கலாம். பாவம் ஏதோ பாட்டுக்கு இப்போ உயிரினூறு ரீமிக்ஸ் வாய்ஸ் இருக்குல்ல அவரை ஆட வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அவர் இப்படியெல்லாம் நான் பார்க்கணும் இருப்பேன். அவளை ஃபர்ஸ்ட் காமிச்ச 2-3 ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆன ஆக்டர் அப்போ வந்து 2-3 ரோல்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுதான் நான் இப்படி வச்சிருந்தேன் போட்டு ஜிவிஎம் டைரக்ஷன் ஆக்டிங்கும் பீக்குன்னு பார்த்தா போக டவுன்ஃபால். இன்னும் எந்த ரோலெல்லாம் பண்ற என்ன குடிசையா இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ஜோனுக்கு வந்துட்டாரு மனுஷன். என்ன எவ்வளவு பிரியமா. அதுல உன்னியர் குடும்பம்னா செல்வராகவன் இருப்பாரு. ஆமா ட்ரைலர் பாக்கறீங்க. அவர் கோஸ்டா உட்கார்ந்திருக்காரு. எனக்கு அதுவும் காமெடியா எத்தனை படத்தை பார்த்து நீங்களே எங்களோட ட்ரீம் ஹீரோஸ்யா நீங்களே யாரு தெரியுமா நான் எங்க வச்சு எந்த லெவல்ல வச்சிருக்கீங்க அவர் படம் மனசுல எங்க இருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு செல்வராகவன் நடிச்சிருக்காரு பீஸ்ட்ல, சாணி கைதம். இது கடைசிக்கு இது எடுத்துக்கோ விக்கி. அது என்ன படம்? தனுஷ் படம். நானே வருவேன்னு. அது கூட நல்ல ரோல் தான். ராயன் கூட சும்மா சின்ன ரோல். எனக்கு இதுல கூட ஒத்துப்பேன். அது பேரு மார்க் ஆண்டனியில வருவார்ல ஒரு ரோல். அது கூட சயின்டிஸ்ட் ரோல். கொஞ்சம் இது பண்ணிடலாம், தவிர்த்துடலாம். இந்த ரோல் மன்னிக்கவே மாட்டேன். அவரு கன்வின்ஸ் பண்ணி அவங்களும் வந்துடுறாங்க பாரு. என்ன பண்றது, படம் நாங்க டைரக்ட் பண்ணலான்னு கேட்டா விட மாட்டேங்கிறீங்க, நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நடிக்கிறதுக்கு வந்துடுறாங்க. இன்னொன்று இதில் இந்த கண்ணாடி பூவை டான்ஸ் ஆடுவார்லாம் சூர்யா, அது வந்து எனக்கு அந்த 1001 கார்த்தி ஒரு
கார்த்தி டான்ஸ் செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா விக்கா அந்த சீன்ல வந்து அது ஏன் அதுக்கு ரொம்ப இதா விக்கு வச்சாங்க எனக்கு புரியல. அது 4 வருஷமா தவிச்சிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன், அது நார்மலா முடி வளர்த்திட்டு நடிக்க வச்சிருக்கலாம், கங்குவா கெட்டப்ல நடிக்க வச்சிருக்கலாம். அதுக்கு கங்குவாமே அவ்வளவு வளர்க்கலையே. இல்ல அது எதுக்கு வளர்க்கணும் கேக்குறேன். எப்படி முடி வெட்டிடுவாங்கடா ஜெயில எல்லாம், அதெல்லாம் எதுக்கு அவ்வளவு தூரம் காமிக்கிறாங்கன்னு இருப்பாங்கல்ல. ஆமா, அது ஏன் அப்படி காமிச்சாங்கன்னு தெரியல எனக்கு. பாட்டு அந்த வீடியோஸ் தேவதாஸ் தாடி வளர்த்தி முடி வளர்த்தி. ஆனா சூப்பரா இருக்கும் ஒரு சீன். என்னன்னா, நீ சிரிச்சா நல்லா இருக்கும், நீ சிரி எல்லாரும் சொல்லுவாங்க. கடைசியில சிரிக்கும் போது நமக்கே தோணுச்சா, இருந்தாலும் சிரிச்சா செம்மையா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி அதெல்லாம் சூர்யாவுக்கு செம்மையா சிங்க் ஆயிருந்துச்சு. ஜெயிலையுமே அந்த எல்லாம் அடிச்சுட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி வெளியே வரப்போ ஒரு பேக் ஷாட் ஒன்னு காமிப்பாங்க. ஆமா ஆமா, அந்த வணக்கம் வச்சுட்டு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இறைவியில எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாங்கல்ல, இதுக்கு போவாரு ரீஹாபிலேஷன் சென்டருக்கு போவாரு, அது மாதிரி இருக்கும். அதுல எப்படி அவரை உள்ள போய் அவர் டீச்சர் ஆயிருவாரு, கையில குச்சியோட வருவார்ல, அந்த ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் இதுல அந்த சிங்கம்புலி கேரக்டர் பாத்தீங்கன்னா பூஜாக்டோட அப்பாவா பண்ணிருப்பாரு, சாரி அப்பாவா பண்ணிருப்பாரு. இந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா, இறைவியில அந்த மாமா கேரக்டர் வரும்ல, இவனுக்கு எல்லாம் காட்டு பசங்க, அந்த கேரக்டர் மாதிரி இருக்கும். அந்த டைலாக் மாடுலேஷன் எல்லாமே கடைசியில வாமா எங்கேயாவது கண்காணாததுக்கு போயிடலாம், இவனுக்கு கண்ணிலே படம், அது வந்து எக்ஸாக்டா இறைவியில அந்த மாமா கேரக்டர் மாதிரியே தான் இருக்கும். இவனுக்குலாம் திருந்த மாட்டாங்கம்மா, வா நம்ம எங்கேயாச்சும் போ, அந்த ஜோன்ல தான் இருக்கும். அவருக்கு பார்த்தீங்கன்னா லூசெண்ட் தான். அவர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவாரு கொஞ்ச நேரம், அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னு தெரியாது. சிங்கம்புலி போட்டுக்கணும் இல்ல, யார் வேணா போட்டுருக்கலாம், யார் வேணா போட்டுக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த தமிழ்ல இருக்காரு வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த ஜெய்பீம்ல இன்ஸ்பெக்டர் வருவார்ல, அவர் ரோல் கூட அவர் தான் அப்பா, சூர்யா அப்பா. சூர்யா அப்பா, சரி அவர் ரோல் கூட ஓகே. இவர் அந்த கருணாகரன் அவருமே டைலாக், அதுதான் அவர் ஒரு டைலாக் ஞாபகம் ஒண்ணுமே ஞாபகம் இல்ல, பேக்ரவுண்ட்ல இருந்தாரு அவரு. அப்புறம் ஜில்ஜங் ஜக்ல அவரும் பெருசா ஒரு நல்ல ரோல் இல்ல, சும்மா பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க, சூர்யா போற இடத்துல தான் இருப்பாங்க, அவ்வளவுதான். அது ஏன் அந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க, சரி கொண்டு வந்தா வேணும்னா வச்சுக்கலாம் மாதிரி இருக்கு. அந்த கேரக்டர் பாரு இருந்தாலும் இல்லனாலும் படம் இப்பதான் இருக்கும். அதுவும் நான் அட்லீஸ்ட் அவங்க ரொம்ப ஒரு நார்மல் ஆக்டரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், பேக் நிக்க வைக்கிறதுக்கு. அவினாஷ் ராகதேவன்ல ரொம்ப பொட்டன்ஷியலான ஆக்டர். அவருக்கு எனக்கு என்னமோ கொஞ்சம் டயலாக்ஸ் கொடுத்துருக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த சார்பட்டா பரம்பரையில் அந்த கபிலனுக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஹிண்டோ ஏதாச்சும் ஒன்று ஒரு சொல்ற மாதிரி வச்சிருக்கலாம். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன டவுட்னா, அதுல அந்த வில்லனோட கேங்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரு இவரு ஒரே அவினாஷ் ராகதேவன் 2 ரொம்ப பல்கா இருந்தாரு. 2 பேரும் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாரு, நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. சிமிலரா இருக்கு, பட் அவர் ரொம்ப ஃபேஸ் அவ்வளவு பல்கா இருந்துச்சு. இந்த கடைசி ஏதோ ஒரு படத்துல அப்படிதான்டா இருந்தாரு. அந்த ஃபைட் கிளப்ல அப்படி இருந்த மாதிரி தெரிஞ்சு, ஆனா இருந்தாரு மொட்டை அடிச்சு தாடி அடிச்சு அப்படி இருந்தாரு. ஆனா இதுல பார்த்தாலே எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு, ரொம்ப பல்கா இருந்தாரு அவர் கூட இருந்தவர். எனக்கு 2 நான் நினைச்சேன் அவங்க 2 பேரும் சின்னதை காமிக்க போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதுவும் இல்லாம அந்த அவங்களோட அந்த ட்ரைபு கூட அவர் கனெக்ட் ஆகிறதுமே எனக்கு பெரிய ஒரு கனெக்டா ஃபீல் ஆகல. டக்குன்னு வந்து கனெக்ட் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா, இதுக்கு ரொம்ப ரிப்பீட்டடா இருக்கு இந்த மாதிரி கதை. நம்ம நிறைய ஒரு சேவியர் ஒரு இடத்துல இருந்து வந்து காப்பாத்துறது, அந்த கதை ரொம்ப அவத்தார்ல சரி, டபுள் எக்ஸ் சரி, இந்த கல்கிடு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். அது கூட மகாபாரதம் அதுக்கு தனியா பேசுவோம். மகாபாரதத்தை தழுவி 83 கதை எடுத்திருக்காங்க நம்ம இது வரைக்கும். நீ எவ்வளவு வரப்போகுது நினைச்சு பாரு, மகாபாரதமே வரப்போகுது. மகாபாரதம் மட்டும் 83 ஸ்டோரிஸ் வந்திருக்கான் சோ ஃபார். வேற வேற லாங்குவேஜஸ்ல வேற வேற இதுல ஹாலிவுட் டாலிவுட் அந்த மாதிரி நான் சொல்றது புரியுது. அதை பேஸ் பண்ணி மட்டுமே அப்ப நினைச்சு பாரு, அது எவ்வளவு ஒரு கதை யோசிக்க கொஞ்சம் டயர்டா இருந்தா அது ஒரு லைன் தூக்குங்க, யாருக்கு தெரியாத ஒரு லைன் எடுத்துப்போம். இந்த தளபதி டயலாக் இருக்குல்ல, தளபதி படம் இருக்குல்ல, மரியத்னம் தளபதி, அதுவே வந்து பேஸ் கர்ணன் தான் சொல்றேன். இந்த படத்துல அது ஒண்ணு என்னன்னா, டியூரேஷன் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிறிஸ்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி இது எனக்கு என்ன பிடிக்கலன்னா, டபுள் எக்ஸ்ல தான் எனக்கு ஒரு ஜான்ரா ஷிஃப்டே ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு ஜான்ரா இருக்கும், செகண்ட் ஹாஃப் என்டையரா ஷிஃப்ட் ஆகும். ஆனா அதுல நீ சொன்ன மாதிரி அந்த எண்டிங் சூப்பரா வச்சுட்டாரு. அது எனக்கு என்னன்னா, எவ்வளவு பெரிய படமா இருந்தாலுமே அதோட தேர்ட் ஆக்ட் அந்த கிளைமேக்ஸ் மட்டும் நம்ம பக்காவா லேண்ட் பண்ணிட்டானா, ஃபர்ஸ்ட் இருந்ததெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்லா படம்ன்றாங்க. நிறைய படம் அந்த மாதிரி இருக்கு, படம்லாம் பெருசா இருக்காது. செகண்ட் ஹாஃப் அந்த எண்டிங் மட்டும் சூப்பர் இருக்கும். பிசாசா எடுத்துக்கோ, ஏன் ஃபர்ஸ்ட் 2 ஆக்ட் வந்து லைக் நார்மலா யூஸ்வல் பேய் படத்துல என்ன நடக்குமோ அதான் நடக்கும். அந்த தேர்ட் ஆக்ட்ல அந்த ஒரு ட்விஸ்ட் தெரிய வருது. அந்த பேய் யாரு, அந்த ராதாவியோட அவரோட ஆக்டிங் போர்ஷனு அதெல்லாம் சேர்ந்தோடனே படமே பீக் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய படம் எடுத்தாலும் இப்படி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்கு, கடைசியில் மொக்கையானாலே வையன்
நம்ம இப்பவே பாரு எனக்கு ஃபுல் இது கிடைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதே தான் நீ பார்த்தீங்கன்னா கடைசியா சிங்கப்பூர் சொல்லணும் எக்ஸாக்ட்டா இதே ஒரு கடைசியில மட்டும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஆமா ஆமா அந்த டான்ஸ் ஷோக்கு போயிருவாரு அது மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படி பண்றீங்க? அது ஒரு நல்ல படம் தான். அந்த டான்ஸ் அது ஒரு செமையா இருக்கும். அரவிந்த் சாமியோட அந்த கேமியோ சூப்பரா இருக்கும். அது அவ்வளவு நல்லா எடுத்துப்பாங்க. அது ஏன் அது யோசிக்கிறதே ரெண்டு ஜானராவை யோசிக்கிறாங்களா இல்ல ஏன்? ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல இப்ப எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்னு எடுத்துட்டோம் சரி, அப்படியே செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒன்னு எடுத்து முடிச்சு அதான் எழுதுற கதையிலன்னு சொல்லிட்டு உன்னைய புதுசா ஒரு ட்ராக் அதுக்கு பேசாம இன்டர்லிங்க் பண்ணிடலாம்னு. அதுதான் அதுக்கு தான் எழுதுறதே. அது புதுசா ஒன்று கதை என்ன பெரிய கதை எடுக்க போறோம், பெரிய படம் எடுக்க போறோம், ஃபுல்லா எழுதுறது கஷ்டம். ஒரு கதை இங்க ஒரு கதை இங்க ஒரு கதை, ரெண்டு கதையை கனெக்ட் பண்ணாலே நம்ம எல்லாம் இது பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. டபுள் எக்ஸ் அதே தான் பண்ணாங்க. ஏன் தப்பிச்சுன்னா கிளைமேக்ஸ் வந்து இம்பாக்ட் ஜாஸ்தி, அதனால நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம். இதே பார்த்தீங்கன்னா அதே தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன கதை, சூர்யா யாருன்னு காட்டுறாங்க, அவர் கேரக்டர் எல்லாம் சொல்லிடுறாங்க, இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு சூர்யா இப்படிதான் வந்தாரு, இதுதான் சூர்யாவோட ஹிஸ்டரி, சூர்யா எங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க, தத்து பிள்ளை இதெல்லாம் காமிச்சாங்க. லவ் ஸ்டோரி தான். அந்த லவ்வுக்காக அவர் என்ன பண்றாரு, அவர் லவ் பண்ண பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, இப்ப போகுது, இதெல்லாம் சொல்றாங்க. செகண்ட் ஹாஃப் இதுக்கு மேல இல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கதை அவர் செகண்ட் ஹாஃப்ல அவர் வந்து திருப்பி அவர் ரிவீல் அவர் வந்து தப்பு பண்ணிட்டு தான் இருக்காரு இன்னும் தெரியுதுங்கிறப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்க பிரேக்கப் ஆகுது, திருப்பி அப்படி பேட்சப் இதோட முடிச்சிருக்கணும். இதுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய ஒரு டிராமா இருக்கு சொல்ல போனா. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறமே தான் இன்னொரு கதையை ஆரம்பிக்கிறது. அதுதான் இப்ப லவ் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி. இப்ப அவர் வந்து பூஜா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இது பண்றதுனா இன்டர்மிஷன் அதுதான் பாயிண்ட். அவங்களும் ஓகே இதாயிடுறாங்க, ஓகே இவர் திருந்திட்டாரு நல்லா ஆயிட்டாரு சொல்லி ஜாயின் ஆகிறாங்க. அதோட கதை முடிஞ்சிருக்க வேண்டிய நியாயப்படி அப்படி முடியக்கூடாது, நான் இழுக்க போறேன்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பூஜா கிட்ட பிரேக்கப் பண்ண வச்சு திரும்பி சேர்றக்கே என்னன்னா அந்த ஊர் மக்களை காப்பாத்துறது இன்னி கொஞ்சம் நல்லவனு ப்ரூவ் பண்றதுக்காக போன மாதிரி வச்சிருக்காங்க. அதுமே என்னன்னா அது இதுவா இல்ல, ஒரு இதுவா இல்ல, கிரிப்பிங்கா ஒரு மாதிரி அந்த பில்டப்புக்கு அது மேட்ச் அப்டா என்னமோ அது எமோஷனல் கனெக்ட் ஆகும் சுத்தமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே சூப்பரா சூர்யா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அந்த கதையெல்லாம் உள்ள வரும்போது சூர்யாவும் லைட்டா எனக்கு தள்ளி போன மாதிரி இருந்தது, கதையும் தள்ளி போன மாதிரி இருந்தது. கிட்ட நான் வரல, அதான் கொஞ்சம் தூரத்துல டிஸ்டன்ட்டாவே போயிருச்சு கேரக்டர். ஏதாச்சும் ஒண்ணு கிட்ட வந்ததானே செட் ஆயிருக்கும். ஆனா அந்த ஆக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லயுமே ஆக்ஷன் செமையா வொர்க் அவுட் ஆயிருச்சு. அந்த ரிங்குக்குள்ள அந்த ஃபைட், அதுக்கப்புறம் இவரு அந்த ஜோக் பண்றப்ப பின்னாடி வந்து நிப்பார்ல, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் நடக்கும், பூஜா வச்சு கூட கிளம்பி அந்த ஃபைட்டு. அதான் அந்த மாதிரி ஆக்ஷன்ல பஞ்சமே இல்ல, சரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்துல ரொம்ப நல்லா வொர்க் அவுட். அந்த சர்க்கிள்குள்ள நடக்கிற ஃபைட்ல எனக்கு ஏதோ இந்த சாக்கர் படம் அந்த சவுலின் அதெல்லாம் இந்த ஜம்ப் பண்ணி அடிப்பாங்களா அந்த மாதிரி ஃபீல். ஆனா அந்த பாட்டு கரெக்டா அந்த ரிங்குக்குள்ள பிளேஸ் பண்ணதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த அடிக்கிறதுக்கும் அந்த பாட்டுக்கும் கம்பேக்குக்கும் அது நல்ல அது நல்லா ஏறி அது எல்லாமே சிங்க் ஆச்சு. ஆனா எங்கேயோ எனக்கு அந்த இதுலமே அந்த அரேனால ஃபைட் பண்றது அந்த இங்கிலீஷ் சாங்லாம் வரும் தெரியும். ஆமா ஒரு பீட் அது எனக்கு சிங்க் ஆகாத மாதிரி இருந்தது. சிங்க் மீன்ஸ் நல்லா இருந்தது, பட் அதுக்கு ஆக்ஷன் சீனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்தது. புரியுதா? அவங்க போட்ட பீட்டுக்கும் இதுக்கும் ஃபைட்டுக்கும். இதுல ஸ்ரேயாவோட அந்த லவ் டீடாக் சாங்கே தேவைப்படல. ஆமா அது ஒரு சொல்ல போனா என்ன இதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கார்த்திக் சுப்ராஜ் மேல அப்படின்னா, இந்த படத்துல வந்து டீசெண்டா காமிச்சிருந்தாங்க ஸ்ரேயா, ரொம்ப ரிவீலிங்கா ஒரு நார்மல் ஐட்டம் ஒரே ட்ரெஸ் இல்லாம எல்லாத்தையும் கழட்டிட்டு நாடிங்க சொல்ற மாதிரி புஷ்பா படத்துல இல்லாம இருக்க மாதிரி இல்லாம இது நார்மலா ஒரு பார்ட்டி சாங் மாதிரி. இந்த பாட்டு தேவையில்ல, இது தேவையே இல்ல. ரெண்டு மூணு சீன் என்னன்னா கெத்தான சீனு வேஸ்ட் பண்ணிட்டாங்க மாதிரி சொல்லணும். அது நம்ம அந்த டீசர்ல வரும் நடந்து கன் வைப்பாரு, அது கனவுட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த சரக்கு அடிச்சு அந்த சாஞ்சுக்கு ரிலாக்ஸ் தோக்குறோம், அது சும்மா ஒரு சீன் தான். முன்னாடி பின்னாடி ஒண்ணுமே இருக்காது. நான் போய் சரக்கு ரிலாக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவரு எடுத்துக்க நான் நினைச்சேன்னா சரி அது ஏதோ ஒரு அடிச்சு முடிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வர இல்லைன்னா ஏதோ பெரிய பிளே பண்ணிடுறாரு, மாஸ்டர் மைண்ட் வச்சு ஏதோ பிளே பண்ணி அவர் அங்கதான் டாப்ல இருக்காரு அந்த மாதிரி ஒரு போஸ். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அது எனக்கு என்ன கோவம்னா அது எவ்வளோ பெரிய டீசர்ல காமிச்சாங்க, அது அந்த அவ்வளோ ஸ்லோப் என்ன சொல்றது கெத்தா காமிக்கணும்னு காமிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒண்ணுமே முன்னாடி எதுவுமே நடக்கலையே. தட்டுன பொழந்துச்சு, அதுவே நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது என்னடானா இப்படி தட்டுறாரு கதை ஒரு எனக்கு அது ரொம்ப வேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அதை அல்போன்ஸ் புத்தன் எவ்வளோ சமயம் யூஸ் பண்ணியிருக்காருங்க நம்ம பாராட்டணும். எடிட்டரா சரியான சிங்க், அது சொல்ல போனா தட்டுன பொழந்துருச்சு தட்டுன பொழந்துரும், அந்த சிங்க் வந்து பெர்ஃபெக்ட் சிங்க் அந்த ட்ரெய்லர்ல சொல்ல போனா சரியான இது. அது எல்லாமே அதை சொன்ன மாதிரி நிறைய சீக்வன்ஸ் ஒன்றும் இல்லை, அது வேஸ்ட். அந்த தட்டுன பொழந்துருச்சு வேஸ்டட் ஆயிடுச்சா.
அதே மாதிரி தான் அந்த திரும்பி நடந்து வருவா அப்படி இல்லை அந்த ரிங்குக்குள்ள வரும்போது எனக்கு தெரிஞ்சு அது எங்க வச்சிருக்கலாம் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்கலாம். திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து அவருக்காக ஃபைட் பண்ணாரா, இப்போ வந்து மக்களுக்காக ஃபைட் பண்ணும் போது அவங்க மட்டும் லிரிக் வீடியோல பாக்குற மாதிரி இதுல வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பாக்டா இருந்திருக்கும். இல்லைன்னா அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அந்த உள்ள ரெடி ஆகுற மாதிரி உள்ள இருந்து வெளியே வரும்போது அந்த பாட்டு ஆரம்பிச்சு இங்க ஒண்ணு வந்துருச்சு லிரிக் வரும்போது திறந்து வந்திருந்தாரு. வச்சிருந்தா சூப்பரா இருந்துச்சு. நிறைய இது பொட்டன்ஷியல் இருந்துச்சு. அது இனிமே அந்த அது இனி முதல்ல இந்த செகண்ட் ஹாஃப் கர்ஸை வந்து உடைக்கணும். இது முதல்ல செகண்ட் ஹாஃப் வந்து யாராச்சும் நீ ரைட்டர்ஸ் வச்சாச்சு இது மாதிரி எல்லாரும் ஒர்க் பண்ணி, இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஃபோரம் மாதிரி வச்சு லைக் ஒரு நல்ல ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் வச்சோ அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷன் இது இப்படி இருக்க போகுது இது எப்படி இருக்குங்கிறதையாச்சும் ஒரு கேட்டாங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு தோணுது. ஆனா அப்படி சொல்ல முடியாது விக்கி. அவங்க இப்படி ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் வச்சு எடுத்தாங்கன்னு வையேன், நீ யோசிச்சு பாரு ஜிபி மாதிரி ஒரு படத்தை எந்த ஃபிலிம் கிரிட்டிக் வந்து அப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆயிரும். அவங்களோட படம் ஆயிரும். நான் என்ன கேக்குறேன்னா see I'm having a story, I'll tell you and if you like you have something to tell me. அதான் எனக்கு உண்மையா என்னன்னா மேபி ஸ்கிரிப்டா பார்க்கும்போது மேபி நல்லா இருந்திருக்கும். மேக்கிங்கான எக்ஸிகியூஷனா வரும்போது மேபி அவங்க எழுதுனது அங்க ஸ்கிரீன்ல வரலையோ அப்படி ஒன்று இருக்குல்ல. ஆமா எனக்கு என்னமோ இது ஜெகதண்ட டபுள் எக்ஸோட இதையே ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்கு. அதேதான் எனக்கு அதையே ஏன் ட்ரை பண்ணாங்கன்னு காண்டா இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் அவ்வளோ நல்லா பண்ணாரு. ஆப்பிரிக்காம்பாங்க என்னென்னோ அதெல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருந்துச்சு. எங்க வந்து இது கொண்டு வந்து சொருகுனாங்கிறது இனிமே சூப்பரா விளாண்டுருக்கலாம். திருப்பி அதே தான் டபுள் எக்ஸ்ல ஒரு ஏரியா போற சேவியர் இருந்து சேவியரை புடிச்சிட்டாங்க. டபுள் எக்ஸ் அதை என்ன பண்ணீங்க, போய் காப்பாத்துனீங்க, இதுல வந்து காப்பாத்துறீங்க ஃப்ரீடம். அதுதான் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா செகண்ட் ஹாஃப்ல அவர் எப்படி பூஜை டே கன்வின்ஸ் பண்றாங்கன்னு வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல தான் சண்டை போடாம ஜெயிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும். பூஜைக்காக ஃபைட் பண்ண மாட்டாரு. கடைசியில நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன்னு சொல்றதுக்கு கடைசி ஃபைட்டே நான் ஃபைட் பண்ண மாட்டேன்னு அப்படியே தான் வச்சு முடிச்சிருக்கலாம். நம்ம சொல்றதுதான் ஒன்று பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் தான் அது மட்டும் இனி எல்லா படம் வர வேண்டிய எல்லா படமே அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சின்ன டிஸ்பாயின்மெண்ட் தானே இது. இப்போ இவ்வளோ நல்லா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல இது மட்டும் நல்லா இல்லைங்கிறப்போ நமக்கு எவ்வளோ இதா இருக்கு. ஒரு ஃபுல் மீல் சாப்பிடுறோம், கடைசியில அந்த பாயசம் மட்டும் நல்லா இல்லைனாலும் அந்த மீல் நல்லா இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. அதேதான் இப்போ அதுதான் இப்போ எவ்வளோ பெரிய படம்னாலுமே அந்த கடைசி அந்த லேண்ட் ஆகுது ஒன்று இருக்குல்ல, அந்த கத்தாரிசம் ஒன்று வெயிட் ஒன்று வைக்கிறது இருக்குல்ல, அது நிறைய படம் பார்த்துட்டேன். என் படம் ஃபுல்லாக மொக்கையா இருக்கும். கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருந்தானே உனக்கு மொத்த படம் நல்லா இருக்கும். அதே இப்படி சில படம்லாம் ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் நல்லா இருக்கும். அந்த கடைசியில சொதப்பினால மொத்த படமே நம்மளுக்கு எனக்கு இந்த படமே பாரு எனக்கு சஜஸ்ட் பண்றதுக்குமே இதுவா இருக்கு. டபுள் தாட் வருது மைண்டுக்கு. இறக்கிட்ட போய் ரெட்ரோ பாருன்னு சொல்றக்கும் இவங்கிட்ட சொல்லாம நம்ம சொல்லி முடிச்சு எனக்கு திட்டுவானா இவன் எதுக்குடா படத்தை பார்க்க சொன்ன மொக்கையா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் வருது. சில படம்லாம் ஓப்பன் போய் தைரியமா பாரு. டபுள் எக்ஸ்எல் அப்படிதான் போய் யாரா இருந்தாலும் போய் பாத்துருங்க, சூப்பர் படம் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ள பயமா இருக்கு. ஒரு நார்மல் ஆடியன்ஸா பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எப்படி ஜெனரலா வெச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செமையா வர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவரா எடுத்துட்டாலும் ஒரு படமா எடுத்துட்டா மிக்ஸ்ட் ரிவ்யூ தான வரும். மிக்ஸ்ட் ரிவ்யூ தான் வரும். எனக்கு அதுதான் இப்போ எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து எனக்கு வின் பண்ணி ஆகணும். ஏன்னா சூர்யாவுக்கு வந்து அவருடைய கங்குக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக்கா நினைச்சோம். எனக்கு ஏன்னா மற்ற இண்டஸ்ட்ரியிலாம் சூப்பராக பண்ணுறாங்க. மற்ற இண்டஸ்ட்ரியில் சின்ன சின்ன ஸ்டார்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பெரிய ஒரு பொட்டன்ஷியலான ஆக்டர். எனக்கு இப்போ இந்த கார்த்திக் சுப்ராஜ் கூட மன்னிச்சிருவேன். ஏன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப். சூர்யா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இதெல்லாம் பார்த்து. நான் என்ன கேட்குறேன்னா டே இவர் யாரும் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆக்டரா, இவர் ஏன்டா யூஸ் பண்ணல நீங்க யாருமேங்கிற மாதிரி இன்னும் இருக்கு. அதுதான் சொல்றேன், அவரை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வையேன். அவரை மாதிரி ஒரு நல்ல ஆக்டர் யாரும். அந்த அவங்க அப்பா புள்ள மீட் பண்ற சீனுமே அதுல நல்லா இருந்துச்சு. நான் ஒரு மாதிரி அவங்க அப்பா அடிச்சுவாங்க, அந்த சீக்வன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அந்த டாடி பாட்டு பாட்டு அது சூப்பரா இருந்தது. அது ஃபன்னா இருந்துச்சு. அதெல்லாம் செம ஜாலியா குதிச்சு நடந்து வருவாரு. அதெல்லாம் செமையா இருந்துச்சு. அத ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா அதெல்லாம் பண்ணது வந்து சூப்பரா இருந்துச்சு. சூர்யா இப்ப வேணும் ஏன் பண்ணுவாருன்னா இப்ப நான் சிரிக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது சிரிக்கிறதுக்காக தான் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மான்கேரி பிரியாணி ரெடி அவன் தொட்டு பார்த்துட்டு பல்ஸ்ல இறந்துட்டாரு. பெரிய டாக்டர் அதெல்லாம் வந்து செமையா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த காமெடி எல்லாம் அதான் காமெடி அங்கங்க வச்சிருந்தாங்க, சூப்பரா வச்சிருந்தாங்க. இந்த ஒரு பேக்கேஜா கொஞ்சம் சொதப்பிடுச்ச ஒழிய கம்பேக் ஆனா ஏதோ பார்ஷியல் கம்பேக்கா சொல்லலாம். ஆனா ஃபுல் ஃபில்லிங்கா இல்ல. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன முட்டெல்லாம் கொடுக்க முடியாது என்னால. பீயிங் சூர்யா ஃபேனா சொன்னாலே செகண்ட் ஹாஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூர்யாவை பார்க்கறதுக்காக கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம்.
ஆனால் சூர்யாவை வந்து செதுக்கியிருக்காங்க சொல்ல போனால் இதில் அப்படி ஒரு இம்பாக்ட் அந்த கேரக்டருக்கு. அந்த குத்துற சீக்வன்ஸ், அந்த ஏன் அந்த அயன் ஃபிஸ்ட்னு அது எல்லாத்துமே அந்த இவரு இரும்பு கைன்ட்டு வருவார்ல அவருமே பெருசா அதான் சொல்ல வந்தாப்ல. இப்போ இரும்பு கைன்னு சொல்லிட்டு கையெல்லாம் மாத்தி அதை யூஸே பண்ணல. வர்றது ஒரே ஒரு அடி சூர்யாவை அடிப்பாங்க, அதுக்கப்புறம் அது யூஸே ஆகல. அது எதுக்கு அந்த கேரக்டர்? அதெல்லாம் சொல்ல போனா இந்த பழைய ஒரு எம்ஜிஆர் படத்துல நம்பியாருக்கு வந்து கையில ஒரு கையில கொக்கி இருக்கும், ஒரு கையில மட்டும், அந்த மாதிரி எல்லாம் ஒரு சீக்வன்ஸ்ல எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் கொண்டு வந்து இன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு எப்படின்னா ஒரு ஐரணி மாதிரி இருக்கும், மெட்டஃபர் மாதிரி. அதுல வந்து உன் இரும்பு கையை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது டக்கு அந்த இரும்பு கையை எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது இரும்பு கையை பிடிக்க போறேன், ஒரு இரும்பு கை வந்து இப்போ என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு மெட்டஃபர் மாதிரியும் இருந்துச்சு. ஸோ உண்மைதான் இன்னும் கொஞ்சம் வரும் படங்கள் செகண்ட் ஹாஃப்ல கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லபடியாக எடுத்தாங்கன்னா சரி. உனக்கு வந்து வேற என்ன இந்த படத்தில் பெட்டராக இருந்திருக்கலாம் என்ன தோணுது? எனக்கு இப்போ டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தோணுச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு சூப்பராக இருக்குடா போய் பாருங்கடான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போதான் இந்த த ஒன் பாட்லாம் அண்ணா சொன்னமே இந்த நம்ம இதில் யூடியூப்ல போட்டாங்களே அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுத்து அவர் உள்ள வரப்பெல்லாம் போட்டிருந்தா எனக்கு ஆக்சுவலி இதுவே பத்தலை. ஓகே அந்த ஏன் அந்த பாட்டு அந்த பாட்டு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கடைசியெல்லாம் என்னது கர்ணனுக்கே அப்பன்னு சொல்லும் போது அப்பா படத்துல ஏதோ வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஃபைட் எல்லாம் பண்ண வேண்டாம். அந்த மக்களாலே ஒரு இதாக பார்த்தா போதும். அதான் சொன்ன அந்த சூப்பர்மேன் வந்துட்டு சரி சூப்பர்மேன் பேட்மேன் வந்து மக்கள் எல்லாம் சூப்பர்மேன் மேலே கை வைப்பாங்களே. ஸோ அவர் வந்து சேவியர் ஒரு பீக்கில் இருக்கார். அந்த பாட்டு அந்த இடத்துல அந்த லிரிக் உட்காந்தானா தியேட்டர் பிளாஸ்ட்னு பார்த்தேன். ஓரளவுக்கு உட்காந்துருந்துச்சு. அது அந்த 60% உட்காந்துருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரெட்ரோ 60% சாட்டிஸ்ஃபைடு தான். 100%ன்னு கேட்டால் இல்லை, 100% இந்த ஒயர் கொஞ்சம் சாரி 60% தான் சாட்டிஸ்ஃபைடு. ஆனால் சுப்ராஜ்க்கு நான் என்ன எதிர்பார்த்தேன், எனக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு சொதப்பினது தான் என்னால் கார்த்திக் சுப்ராஜ் மன்னிக்க முடியல. அது ஒரு விஷயத்துக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர், எனக்கு அவரோட எல்லா படமே ரொம்ப பிடிக்கும். இறைவியிலிருந்து இப்போ பீட்சா, ஜிகர்தண்டாலாம் ஓஜின்னு. இன்றைக்கி என் பெட்ரூமில் இருக்க போஸ்டர் வந்து ஜிகர்தண்டா மட்டும்தான். திரும்பி எத்தனை தான் ரீவாட்ச் பண்ணலாம் அந்த படத்தை. அது அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு படம். வயலன்ஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த ஃபீல் கொண்டு வந்துட்டார் கிட்டத்தட்ட. அந்த சேதுங்கிற கேரக்டருக்கு எப்படி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஒரு பொட்டன்ஷியல் இருந்துச்சு, அதை அன்லீஷ் பண்ண விட்டாங்க கடைசி. ரைட்டிங்ல மிஸ் பண்ணிடுச்சு. அது ஒன்று மட்டும்தான் பெரிய வருத்தம் எனக்கு இந்த படத்தில். ஆனால் ஓகே, எனக்கு கங்குவா மாதிரி ஒரு குப்பையை பார்த்ததுக்கப்புறம் இது எனக்கு சூர்யா பார்த்து சூர்யா ஃபேனா எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான். அப்புறம் 45ல பார்த்துக்கலாம். எனக்கு 45ல ஒன்று பார்க்கறக்கு இல்லை, எனக்கு நம்பிக்கையே இல்லை. வாடிவாசல் வந்தால் பார்க்கலாம். வாடிவாசல் வந்து அடுத்து எனக்கு இருக்கிற ஒரே ஹோப் வெங்கி அட்லூரி தான். அவர் வந்து லக்கி பாஸ்கர் டைரக்டர். ஆனால் நல்ல கதையே வந்து பிளாட்டே சூப்பரான பிளாட். மாருதி 800 வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கதை. கார் வச்சு ஒரு என்ன சொல்றது ஒரு பயோபிக் மாதிரி ஒன்று பண்ணிட்டாலே ஓடிடும். ஆமா, தலைமை பயோபிக்னா தலைமைகிட்ட யாரும் சண்டை செய்ய முடியாது. அந்த சமுத்திரக்கணி சொல்லுவாங்க பயோபிக்னு வந்துட்டா என்னால மயிரை கூட கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பயோபிக்னு வந்துட்டா அவனால மயிரை கூட கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சூரிய வந்து சொல்லுவாரு. ஏன்னா பயோபிக் நடிச்ச எங்க ஆள் நடிச்ச படம் ஹிட் ஆயிடுச்சு, ஃபிளாப் ஆச்சுன்னு சரித்திரமே இல்லையே. ஜெய்பீம் ஆகட்டும், சூரிய போட்டாகட்டும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரோலா கொடுத்துட்டா ஆமா தட்டி தூக்கிடுவாரு. பார்ப்போம். ஸோ இதுதான் எங்களோட ஒரு சின்ன டிஸ்கஷன் அபவுட் ரெட்ரோ. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் சொன்னது உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதோட என் பண்ணிக்கலாம். செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணுங்க. கட் அண்ட் ரைட்டாக சொல்லிக்கிறேன்.